அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் லாபி. தமிழ் கடவுள் முருகன் அவதரித்த தினமாக வைகாசி விசாகம் திருவிழா உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறது. முருகன் ஆலயங்களில் பால்குடம் எடுத்தும் காவடிகள் சுமந்தும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர். வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்ப்போமா? நட்சத்திரங்கள் 27 சில நட்சத்திரங்கள் இறைவனுக்கு உகந்த நட்சத்திரங்கள் ஆகும். இறைவன் அவதாரம் எடுத்த நட்சத்திரங்களாக கருதப்படுகின்றது. அந்த அடிப்படையில் வைகாசி மாதம் வரும் விசாக நட்சத்திரத்தில் வடிவேலனுக்கு உகந்த நட்சத்திரமாக பக்தர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. விசாக தினத்தன்று வேலனை வழிபட்டால் வெற்றிகள் நம்மை வந்து சேரும் என்பது அசைக்க முடியாத உண்மையாக உள்ளது. தீமைகளை அழிப்பதற்காக சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர் நம் முருகன். இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக நாளில்தான். பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் போல, தை மாதத்தில் தைப்பூசம் போல, கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் போல வைகாசி மாதத்தில் விசாகம் முருகனுக்கு உகந்த நாளாகும். இந்த ஆண்டு ஜூன் 9 வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாக நட்சத்திரம் தொடங்கும் நேரம் ஜூன் 8 பிற்பகல் 2:16 தொடங்கி ஜூன் 9 மாலை 4:48 முடிவடைகிறது. வைகாசி திங்களில் வரும் விசாக நட்சத்திரத்தில் வீட்டில் கந்த வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமாகும். வைகாசி விசேஷ நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தமாக்கி பூஜை அறையும் சுத்தம் செய்து கோலமிட வேண்டும். விளக்குகளுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு விளக்கேற்ற வேண்டும். நமது முருகப்பெருமானுக்கு செந்நிற மலர்கள் மிகவும் உகந்தவை. எனவே செவ்வரளி, செம்பருத்தி முதலான மலர்களை கொண்டு வேலனை அலங்கரிக்கலாம். கந்தசஷ்டி கவசம் படிப்பது மிகுந்த நன்மை தரும். முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழாதான் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் நாளாக அமைகின்றது. விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்தால் வெற்றி கிடைக்கும். முருகன் அருளால் வேண்டியது நடக்கும். எனவேதான் திருச்செந்தூர் முதல் தேசமெங்கும் உள்ள முருகன் ஆலயங்களில் வைகாசி விசாக விழா சிறப்பாக மக்களால் கொண்டாடப்படுகின்றது. விசாக திருநாளில் வேலவனின் சந்நிதி சென்று வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் நமது கந்தபெருமான். அவரது கையில் இருக்கும் வேலை வணங்க வேண்டிய ஒரு நல்ல நாள் வைகாசி விசேஷமாகும். இன்றைய நாளில் 12 கை வேலவனை எண்ணி விரதம் இருந்தால் இடையூறுகள் நம்மை விட்டு அகலும். நாம் எண்ணிய எண்ணங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் ஒரு அற்புதமான நாள். நாம் முருகப்பெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பார்க்கும் முன்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விசாக திருநாளில் முதலில் விநாயக பெருமானை வழிபட்டு விட்டு அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பை தரும். கந்தனை நேரில் சென்று தரிசிக்க இயலாதவர்கள் கந்த பெருமானை உள்ளத்தில் ஏற்றி இல்லத்திலும் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். வடிவேல் முருகனின் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சித்து வழிபடுவர்கள் முருகனின் அபிஷேக ஆராதனைகளிலும் கலந்து கொண்டால் அற்புத பலன் கிடைக்கும். வைகாசி விசாக நாளில் நீர், மோர், தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண பேறு கிட்டும். குழந்தை வரம் வேண்டி இந்நன்னாளில் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். வைகாசி விரதம் இருப்பவர்களுக்கு ஆபத்துகள் அகன்று செல்வ வளங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் நைவேத்தியமாக இட்டு பிரார்த்தனை செய்யுங்கள். முடிந்தால் இயலாதவர்களுக்கு எலுமிச்சை சாதம் வழங்குங்கள். ஞான குருவான முருகப்பெருமானை வைகாசி விசாக நட்சத்திரத்தில் வணங்கி வளம் பெறுவோம். கடன் உள்ளிட்ட கவலையில் இருந்தும் வழக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை விடுவித்து அருள்வார் நம் முருகன். இவ்வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை வேண்டி எல்லாம் வல்ல முருகனின் அருளை பெறுவோம். நன்றி. மேலும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி.